ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரிசியும் பருப்பும் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் எடுத்துக்கிறேங்க. சாதாரணமாக சாப்பாடு கேட்குற அரிசி தான். இது நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாப்பாடு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வந்து அதில் ஒரு குக்கரில் மாற்றி நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போது ஒரு 10 சின்ன வெங்காயம், 5-6 வெள்ளைப்பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு 3யுமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 தக்காளி பழம் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு குக்கரில் வந்து விசில் வச்சுக்கலாங்க. நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்தேன். இப்போது பார்த்திங்கன்னா சைடில் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து வர்றதுக்காக குழந்தைங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து விசில் வந்து போயிடுச்சு, ஏர் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தாங்க சாப்பாடு நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். லஞ்ச் டைமில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை தாளிச்சிக்கலாம். நல்லா ஒரு கலரி சாப்பாட்டை பூரா உடச்சி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் கரண்டிலேயே. தேங்காயும் நான் வந்து ஆயிலும் போட்டிருக்கிறேங்க. கடுகு, சீரகம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இதை வதக்கிக்கலாங்க. வரமிளகா போட்டுக்கலாம். 4-5 வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி நான் வந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. எண்ணெயில் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் ஊற்றினாலுமே நல்லாயிருக்கும். நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. இந்த தாளிச்சதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பாட்டில் மாற்றி இதை கொட்டி நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே எல்லா மசாலும் அதில் வந்து சாப்பாட்டில் போட்டுட்டு நல்லா வந்து ஈவனாக கலரி விட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ஆச்சு, சாதத்துக்கு சாதமும் ஆச்சு. 1 பார்ட் ரெசிபியும் சூப்பராக இருக்கும். அருமையான டேஸ்ட்டில் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது சாம்பார் சாதம் சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணோம்னா ரொம்பவே அருமையான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷாக நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாதத்தை போடுற பாருங்கள். பார்க்கும் போதே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.